ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நல்ல காரம் பெசரட் இதுதான் வந்து பண்ண போகிறோம். இதுக்காக பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். இது கூட 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, அதுக்கு கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பெசரட் மாவு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நல்ல காரம் சட்னி அரைக்க போகிறோம். அதுக்காக நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் 3 வந்து வத்தல் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 4-5 வத்தல் கூட நீங்கள் போடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்தால் நல்ல காரம் சட்னி வந்து ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். பெசரட்டு தோசை வந்து நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னுலாம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்துட்டு தோசைக்கல்லில் வந்து ஊற்றிடலாம். பெசரட்டு மாவில் வந்து தோசை ஊற்றிட்டு எப்பயும் போல் அப்புறம் நல்ல காரம் சட்னி போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து தான் வந்து நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எங்கள் வீட்டில் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த தோசை நான் பண்ணிவிடுவேன். டேஸ்ட் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. டாட்டா.